நல்லா இருக்க பாருங்கள், நல்லவனாக இருக்க பார்க்காதீர்கள். இந்த உலகம் நல்லவனை மதிப்பதில்லை, நல்லா இருப்பவனைத்தான் மதிக்கிறது. மன்னிப்பதை விடவும் தண்டிப்பதை விடவும் பொறுமையாக நடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகிறது. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். கோபத்தில் தெரியாமல் பேசிவிட்டேன் என்பவரை மட்டும் ஒருபோதும் நம்பாதீர்கள். பல நாளாக பேச நினைத்ததை ஒரு நாள் கொட்டி விடுவார்கள். அனைத்துமே உள்மனதில் உள்ளது. என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என பெற்றோரிடம் பேசாதீர். உங்களால் அப்படி பேச முடிவதற்கான தன்னம்பிக்கை தந்தவர்கள் அவர்கள்தான். நாம் சரியாக இருந்து நம்மை யாராவது தவறாக பார்த்தால் தவறு நம்முடையது அல்ல. மனைவிக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுங்கள், பெற்றோரை தவிர. யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. ஒவ்வொருவரும் காலத்திற்கு ஏற்ப மாறுகிறார்கள். உறவுகளின் நெருக்கங்கள் குறைய குறைய விவாதங்களும் பின்னர் விரோதங்களும் எழுகின்றன. கையில் இருப்பதை மட்டும் வைத்து நீ கணக்கு போடு. நாளை வருமென்று நினைப்பது வராமலும் போகலாம். அதை நம்பி நீ பிறருக்கு கொடுக்கும் வாக்கால் உன் மானமும் போகலாம். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே உறுதியாய் இரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறில்லை. ஆனால் அடுத்தவர் முன் பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதீர்கள். அவமானமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். நீ மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவாய். நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்பு இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது.